ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி திருவாபரணம். திருவாபரணம் என்றால் என்ன? திருவாபரணம் என்பது ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு விழாக்காலத்தில் அணிவிக்கப்படும் புனித ஆபரணங்களின் தொகுப்பாகும். பாரம்பரியமாக இவைகளெல்லாம் பந்தல அரச குடும்பத்தின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் மகரவிளக்கு விழாவை முன்னிட்டு சபரிமலைக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றன. பந்தளம் வலிய கோயில்கள் தர்மசாஸ்தா கோவில் இந்த புனித ஊர்வலத்தின் தொடக்கத்தலமாக அதிகாரபூர்வ சபரிமலை தலம் குறிப்பிடப்படுகிறது. அதனால் திருவாபரணம் வெறும் நகைகள் அல்ல, பந்தல அரச குடும்பத்திற்கும் சபரிமலை ஐயப்பனுக்கும் இடையிலான பாரம்பரிய தொடர்பின் உயிருள்ள அடையாளம் என்று பக்தர்கள் சொல்லுகிறார்கள். திருவாபரணம் ஏன் பந்தளத்திலிருந்து வருகிறது? பந்தள மன்னர் ராஜசேகரனுக்கும் மணிகண்டனுக்கும் இடையிலான வளர்ப்பு தந்தை மகன் உறவு சபரிமலை மரபில் மிகவும் முக்கியமானது. இன்றும் பந்தல அரச குடும்பத்திற்கு சபரிமலை சன்னிதானத்துடன் தொடர்புடைய சில பாரம்பரிய உரிமைகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்றுதான் திருவாபரண கோஷ யாத்திரையில் அரச குடும்ப பிரதிநிதி பங்கேற்பது ஆகும். பந்தளம் வலிய கோயில் வழியாக அரச குடும்பத்தின் கோயில், இந்த கோயில் இருக்கு இல்லையா, அது அரச குடும்பத்தோட குடும்ப கோயில். பந்தளம் வலிய கோவில் அரச குடும்பத்தின் குடும்ப கோவில். அங்கிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவாபரணம் ஊர்வலம் சபரிமலை நோக்கி புறப்படுகிறது. பந்தளத்திலிருந்து சபரிமலை வரை திருவாபரணம் பாதுகாக்கப்படும் இடத்திலிருந்து புனித பெட்டிகள் பாரம்பரிய சடங்குகளுடன் வெளியே கொண்டு வரப்படுகின்றன. பின்னர் அவை வலிய கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பக்தர்களின் பெரும் பங்கேற்புடன் சபரிமலை நோக்கி புறப்பாடு ஆரம்பிக்கிறது. இது பாரம்பரிய பாதை. ஆரன்முளா பகுதி, அதாவது எந்தெந்த பாதை, இந்த ஆவரணப்பட்டி கடந்து வரக்கூடிய பாதைகள் எல்லாம் என்னென்றால் பந்தளம், ஆரன்முளா பகுதி, ஆயிரூர், பெருநாடு, பம்பா சன்னிதானம் என பயணம் தொடர்கிறது. வரலாற்று வழித்தடத்தில் பல பகுதிகளில் பக்தர்கள் திருவாபரணத்தை தரிசிக்கிறார்கள்.